விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா அவங்களுடைய மாநாடு நடந்ததுங்களா பாமகவோட அதுல வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து தன்னோட பலத்த காட்டணுன்றதுக்காகவே நெறைய மக்கள் கூட்டத்த கூட்டினாருன்ற மாரி ஒரு பேச்சு அடிபட்டு இல்ல அதான் அந்த அந்த கூட்டத்தை அவர் தான் இன்சார்ஜா போட்டார் இவர். பல பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அவர் தான் இன்சார்ஜா போட்டார். இதை ஆரம்பிச்சு அதே மாதிரி அவர் கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டாரு. வன்னியர் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த வன்னியர் சங்கம் வந்து இப்போ யார் பக்கம்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்படி ஆயிடுச்சு. வன்னியர் சங்கமும் பாமகவே நீங்க பிரிக்க முடியாது. அப்படி இருந்தது. வன்னியர் சங்க நிர்வாகிகள் இளைஞர்களுடைய ஆதரவு யாருக்கு? அன்புமணி அவர்களுக்கா ராமதாஸ் அவர்களுக்கா? அந்த மாதிரி ஒரு மாறிய சூழ்நிலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகள்லையும் வாரிசு அரசியல்கள், குடும்ப சிக்கல்கள் இருக்கு. தேசிய கட்சியில மட்டும்தான் பொதுவாக இருக்காது. நீங்க காங்கிரஸ்லயோ பிஜேபிலையோ இந்த பிரச்சனை வராது, கம்யூனிஸ்ட்லையோ இந்த பிரச்சனை வராது. ஏன்னா அங்கே பொதுவாகவே அந்த வாரிசு அரசியலே கிடையாது. ஆமாம், காங்கிரஸ்லையும் ரொம்ப ரேராக இருக்கும். காங்கிரஸில் ஒரு சில வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ சிதம்பரம் இருக்காரு, அவர் பையன் கார்த்தி சிதம்பரம் இருக்காரு, இவர் மூப்பனார் இருந்தார், அவருடைய மகன் இருந்தார். அது இந்த மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் அந்த தலைமை போட்டிக்கு வந்து இந்த வாரிசு அரசியல்ங்கிறது வராது. தேசிய கட்சிகளில் பொதுவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா முடிவு பண்ணுறது எல்லாமே டெல்லிங்கிறதுனால. மாநில கட்சிகளில் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் இல்லையா கட்சி, அதில் தான் பிரச்சனை வரும். விஜயகாந்த் அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பித்தார், அவருடைய குடும்பம் தான் உள்ள இருக்கும். பாமக ஆரம்பித்தது ராமதாஸ் அவர்கள், அவருடைய குடும்பம் இருக்குது. திமுகலாம் நமக்கு தெரியும். அதிமுகலாம் நம்ம அந்த அளவுக்கு வாரிசு அரசுன்னு சொல்ல முடியாது. யாரையும் நேரடியாக வாரிசு அரசியல் அப்படின்னு அதிமுக சொல்ல வாய்ப்பு இல்லை.